இங்க பாரு, நீ என்ன நினைக்கிறியோ நினைச்சுக்கோ. எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணணுமோ பண்ணிக்கோ, என்னெல்லாம் கற்பனை பண்ணுமோ பண்ணிக்கோ. ஏன்னா நான் உன்னோட கற்பனைக்கெல்லாம் ஈடு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு வெட்டி டைம் இல்ல. ஆனா உண்மைய சொல்லணும்னா உண்மை ஒன்னே ஒண்ணுதான். அது ஒன்னும் அவ்வளவு டிராமாட்டிக் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் என்னமோ எனக்கு இந்த ஃபேமிலி மேல ஓவர் அக்கறை இருக்கு, ரொம்ப பாசம் காட்டுறேன். நான் அவங்களுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், அவங்கள பத்தி கவலைப்படுறேன்னு நினைக்கிறேன். அட, உன் மூளையை கொஞ்சம் கூடமா யூஸ் பண்ண மாட்டேன். ஒருவேளை அதுதான் உண்மையா இருந்தா நான் அவங்க கூட சேர்ந்து எல்லாம் உனக்கு ஆப்போசிட்டா இருப்பேன். எதுக்கு தனியா நின்னு போராடணும்? என்னோட மொத்த குடும்பத்தோட நான் சேர்ந்து உன்னை எதிர்த்து போராடி இருப்பேன். உனக்கு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லையே. இந்த குடும்பத்துக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்கன்னு நினைக்கிறியா என்ன? இல்ல நீ அவங்கள ரூல் பண்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறியா? ஐயோ, அவங்க உன்னை வெறுக்கிறாங்க. ஒரு கடுகு அளவுக்கு கூட அவங்க யாருக்குமே உன்னை பிடிக்கல. சோ அவங்களோட சேர்ந்து உனக்கு எதிரா நான் போராட வேண்டியதா இருந்தா அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்குமே. ஆனா இங்க பாரு பிருத்வி, எனக்கு இங்க யார பத்தியும் கவலை இல்ல. ஒரு பர்சன்ட் கூட எனக்கு யாரு மேலயும் அன்பு இல்ல. நான் ஒண்ணு இவங்களுக்காக இந்த வீட்டுக்கு வரல, நான் எனக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் என்னோட நல்லதுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். ஓகே சரி, அப்படியே வச்சுக்கலாம். நீ அவங்க யாருக்காகவும் இங்க வரல, அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக நீங்க வரல. வேற யாருக்காக வந்திருக்க? எனக்காகவா? இல்ல, அது என்ன வெறுக்க வந்திருக்கியா? நீ தான் என்ன வெறுக்கிறல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீ பாட்டுக்கு சிம்பிளா வெறுப்புன்னு சொல்லிடாத. இது நார்மலான வெறுப்பு மாதிரி சொல்லாத. ஏன்னா நான் உன்னை வெறுக்கிற வெறுப்பு இருக்கு, இது ஒண்ணு நார்மல் வெறுப்பு இல்ல. நான் உன்னை அடியோட வெறுக்கிற, புரியுதா? லிமிட்டே இல்லாம வெறுக்கிற, கணக்கே இல்லாம வெறுக்கிற. உன்னை வெறுக்கிற வெறுப்ப பார்த்து வெறுப்புக்கே வெக்கம் வந்துரும். வாவ், நீ வெறுப்பு மேல ஒரு தீசிசியா இப்ப எழுதிட்டியே. தேங்க்யூ தேங்க்யூ. நீ எவ்வளவு என்ன வெறுக்கிறங்கிறத என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரி விடு, இவ்வளவு சொன்னல நீ எனக்கு. இப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட. நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்க? எனக்கு எதிராக என்ன பிளான் பண்ணிருக்க? அதையும் அப்படியே சொல்லிட. உன்னை இந்த வீட்டை விட்டு வேரோட அறுத்தறிய வந்திருக்க. இந்த வீட்டோட உன்னோட பேரு இணைஞ்சிருக்கு பாரு, அது இருக்கிற இடம் தெரியாம அழிக்க வந்திருக்க. உன்னை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வந்திருக்க. உனக்கு எவ்வளவு கனவு இருந்துச்சோ அத சின்ன பின்னமாக்க வந்திருக்க. உன்னோட ஆசைகளோட கழுத்தை நெரிக்க வந்திருக்க. இதை இப்படியும் சொல்லலாம். இங்க பாரு பிருத்வி, நான் இங்க உன்னோட கதைய முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என் கதையை யாராலையும் முடிக்க முடியாது, யாராலையும் முடியாது. பிரீதா, பிரீதா, சத்தத்தை கொஞ்சம் குறை, என்னோட காதெல்லாம் ரொம்ப வலிக்குது. நீ என்ன நினைச்ச? நீ பாட்டுக்கு இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா நான் பயந்துருவேனா? நான் என்ன பழைய பிரீதாவா? இல்ல, எந்த பிரீதாவா உனக்கு தெரியுமோ அது அவளோட பழைய ரூபம். ஆனா இப்போ உன் முன்னாடி நின்னுட்டு இருக்க பிரீதா இருக்காளே, அவ உனக்கு பதிலடி கொடுக்க வந்திருக்கா. நான் இன்னும் பழைய பிரீதா இல்ல. யார நீ? அவ புகுந்த வீட்டுல இருந்து கிட்னாப் பண்ணி அவ இல்ல. அவளோட பலவீனம் அப்ப குடும்பமா இருந்தப்போ அந்த பலவீனத்தை புடிச்சுக்கிட்டு நீ அவள ரத்த கண்ணீரை வர வச்ச. அவளோட வாழ்க்கையில நீ நினைச்ச புயல வீச வச்ச. எப்ப வேணாலும் அவளை நடுத்தெருல நிக்க வச்ச. ஆனா இப்ப நான் அந்த பிரீதா இல்ல. இப்ப இருக்க அந்த பிரீதா யார் தெரியுமா? எல்லாரோட கேடயமா வந்திருக்கா, எல்லாரோட வாளா வந்திருக்கா, எல்லாருடைய ஆயுதமா வந்திருக்கா. ஆனா நீ இப்படித்தானே நினைக்கிற? ஆக்சுவலா இது உண்மை இல்ல. ஆனா ஒருவேளை நீ இப்படி நினைக்கிறதா இருந்தா நீ யோசி, கவலையே படாம யோசி. ஏன்னா நீ என்ன யோசிக்கிறங்கிறது எனக்கு எந்த விதத்திலயும் முக்கியம் இல்ல. நான் இங்க என்ன செய்ய வந்திருக்கேனோ நான் அதை செய்வேன். அண்ட் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேனோ அதை நான் ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். உன்னை தலை முழுக போற, புரிஞ்சுதா பிருத்வி? இன்னைக்கு ராத்திரி உனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. இன்னைக்கு ராத்திரி உன் மேல இடி விழுக போகுது.
இன்னைக்கு ராத்திரி தான் நீ இந்த வீட்ல இருக்க போற கடைசி ராத்திரியா இருக்க போகுது. நீ கட்டியிருக்க இந்த சீட்டு கட்டு மாளிகை இருக்கே, அத இப்படி ஊதி நான் அத விழ வைக்க போறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, மகேஷ் மாமா ரொம்ப நல்லா இருக்காரு. ஒருவேளை அவர் அப்நார்மலா பிஹேவ் பண்ணாருன்னா அதுக்கு காரணம் மோனா. அவருக்கு சாப்பாட்டுல எதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா. அதனாலதான் அவரோட மூட்ல, அவரோட பிஹேவியர்ல, அவரோட நடவடிக்கையில சேஞ்சஸ் வந்துட்டு இருந்தது. ஆனா அவர் இப்போ பேஸ்மெண்ட்லயோ இல்ல உன்னோட கேர்லயோ இல்ல. அவர் வெளியே அவர் குடும்பத்தோட இருக்காரு. அப்புறம் அவரோட சாப்பாட்டுல யாருமே எதுவுமே கலந்து தரல. இப்போ அவர் அப்சல்யூட்லி நார்மல். நீயே பார்த்தல, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் குடும்பத்தோட டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாரு. அவர் நல்லா ஆயிட்டாரு. இப்ப நான் இங்க இருந்து போய் மகேஷ் மாமா கிட்ட உன்னை பத்தின உண்மையை சொல்லிடுவேன். எப்படி நீ அவரை 2 வருஷம் பேஸ்மெண்ட்லயே கைது பண்ணி வச்சு அவரோட மூளையோட விளையாடினியோ, அவரோட சாப்பாட்டுல ஏதோ கலந்து கொடுத்தியோ, அதே நிலைமை தான் உனக்கும் வரும். இன்னைக்கு நடக்க போறது அவரை காப்பாத்துறதுக்காக மட்டும் இல்ல, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காகவும் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீ இந்த வீட்டை ரூல் பண்ணுங்கிற உன்னோட கனவு கலையதான் செய்யும். அதோட எல்லாரும் முன்னாடியும் நீ அவமானப்படுவ பாரு, அது ஒரு பக்கம். இன்னைக்கு நீ அவமானப்பட வேண்டிய நாள் பிருத்வி. இந்த நாளுக்காக உனக்கு வாழ்த்துக்கள். பிரீதா, பிரீதா, எல்லாரையும் நீ தானே இன்வைட் பண்ண. உனக்கா காத்துட்டு இருக்காங்க பாரு. பிரீதா, பிரீதா, எங்க போனா? பிரீதா, ஐ ஹோப் இப்போ உன்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன செய்யறதுக்காக வந்திருக்கேன், என்ன செய்ய போறேன், எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன கொஞ்சம் போக விடுறியா? ஏன்னா நான் வெளியே போய் மகேஷ் மாமா கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. ரெண்டு வருஷமா சீட்டு கட்ட வச்சு நான் கட்டின மாளிகை இருக்கே, அதை கட்டினா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதனால அவ்வளவு ஈஸியா நான் யாரையும் ஊதி கீழே விழ விட மாட்டேன். அதோட பிரீதா, வரலாறு தான் சாட்சி. யாராவது பிருத்வி மல்ஹோத்ராவை எக்ஸ்போஸ் பண்ண நினைச்சாங்கன்னா பிருத்வி மல்ஹோத்ரா அவங்கள ஊதி தள்ளி விட்டவ. வெல், நீ என்ன காலி பண்ணணும்ட்டு வந்தல, ஆனா ஒன்ன மயங்கி விழ வச்சுட்டான் பாரு. இப்ப போ, பார்ட்டிக்கு தான் போயேன். நீ எப்படி போவ? நீ தான் மயக்கமாயிட்டியே. இப்ப உன்னுடைய கனவு இருக்கே, மகேஷ் லுத்ராவை நார்மல்னு டிக்ளேர் பண்ணி பேஸ்மெண்ட்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இது வெறும் கனவா தான் இருக்க போகுது. ஏன்னா இப்ப பார்ட்டிக்கு போக போறது நான். இனிமே பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ண போறது நான். இனிமே பார்ட்டி எனக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கும். நான் எப்படி விரும்புறேனோ அப்படிதான் நடக்கும். பாவம் ஹீரோயின் மயங்கி விழுந்துட்டா. இப்ப நான் வெளியே பார்ட்டிக்கு போறேன், அதுவும் ஹீரோவா. So sad, Preeta. பிரீதா, பிரீதா,
இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க மிஸ்டர் மகேஷ்? ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். அது என்னன்னா, இன்னைக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே ஆச்சே. ஸோ எல்லாரும் எனக்கு அட்டென்ஷன் தராங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. என் மொத்த ஃபேமிலி என் கூட இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவருக்கு ஏதோ இஷ்யூ இருக்குன்னு இவரை பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா? நான் அதை சொல்லி ஆகணும். மிஸ்டர் மகேஷ் முன்ன விட எவ்வளோ பெட்டரா இருக்காரு. எவ்வளவோ முன்ன விட இவர்கிட்ட ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுல. இங்க என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் என்னோட பொண்ணு பிரீத்தா பண்ணிருக்கா. எல்லாத்துக்கும் அவ தான் காரணம். அவ எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. என் மொத்த ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கு. எல்லாரோடையும் நான் இருக்கேன். எல்லாரும் வந்து என்னை பார்க்குறாங்க, என்னை விஷ் பண்ணுறாங்க. ஆனால் பிரீத்தா தான் இன்னும் என்னை வந்து பார்க்கல. நான் பிரீத்தாவை பார்க்கணும். அவளை கூப்பிடுங்களேன். பிரீத்தாவை யாராவது கூப்பிடுங்களேன். டோன்ட் வரி அங்கிள், நான் இப்பவே போய் அக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன். இங்க பாருமா, அவங்க கிட்ட இதையும் சொல்லிருமா. மகேஷ் சார் கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு ஜட்ஜி சார் சொன்னார்னு சொல்லிடு. உங்களோட மகேஷ் அங்கிள் முன்ன விட பெட்டரா இருக்காருன்னு இவருக்கும் தோணுது. இத சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவும் குறிப்பா மிஸ்டர் மகேஷ் சார் ஆல் ஓவர் இந்தியா அப்ராட் டிராவல் பண்ணுவார்னு. எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்து இவர் ஃப்ரீ ஆயிடுவாரு. அதுவும் ஜட்ஜி சார் கோர்ட்ல சொன்னதெல்லாம். இவரோட மென்டல் டிக்ளைனுக்கு பிறகு மகேஷ் சார் அப்நார்மல்னு எல்லாரும் அவரை பார்த்து சொன்னாங்கல்ல. இருந்தாரா? ஆமா, சீனியர் லாயர் சொன்னதுல எந்த தப்புமே இல்ல. அவர் அப்நார்மலா இருந்தாரு, ஆனா இப்ப இல்ல. அக்கா அந்த குட் நியூஸ் கேட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ அதுவே நடந்துருச்சு. நான் போய் அக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன். பிருத்வியோட முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கு. ஆனா அது என்ன? ஆல் ஆஃப் அ சடன் அப்படி என்ன உனக்கு ஜோக் ஞாபகம் வந்தது? நான் சிரிக்கிற அளவுக்கு எதுவும் சொல்லவும் இல்லையே. இப்போ எதுக்கு இவ்வளோ இழிச்சிட்டு இருக்க? நீ மறந்துட்டியா? ஒரு முறை நீ எனக்கு ஒரு ஜோக் சொன்னியே, அந்த ஜோக் இப்ப ஞாபகம் வந்ததா? அதான் சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சுக்கிட்டே இரு. என்ன பண்ணு சொல்லு. பிரீத்தாவுக்கு என்ன பண்ண பிருத்வி? நான் பிரீத்தாவை அட்டாக் பண்ணிட்டேன். அவ கீழே மயங்கி விழுந்துட்டா. என்ன? நீதானே இப்படி பண்ண? என்ன என்ன என்ன? நீதானே இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை உன்னை தவிர யாரும் பண்ண முடியாது. ஏன் இப்படி பண்ண? என்ன பண்ண? நான் என்ன பண்ண? நான் எந்த கேவலமான வேலையும் பண்ணலையே. என்ன பண்ண? என்ன வேலையா? கரண், நீ என்ன பண்ற? என்ன பண்ணான்னு காட்டுறவா? நான் எதுவும் செய்யல. இவா இத பாரு. இத நீ தானே பண்ண? நீ தானே உடைச்ச? இல்ல, நீ பொய் சொல்ற. இத நீ தான் செஞ்சிருப்ப. இந்த வீட்டு ஃபேமிலி பிக்சரை உடைக்கிற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. இத நீ தான் செஞ்சிருப்ப. ஓகே ஓகே ஃபைன். ஒரு செகண்ட். ஒருவேளை இதை நான் தான் பண்ணேன்னு உனக்கு தோணுச்சுன்னா ஐ எம் சோ சாரி. ஐயோ, இது உன் ஃபேமிலி மட்டும் இல்ல, என் ஃபேமிலியும் தான். என்னால என்னைக்கும் இப்படி செய்ய முடியாது. இதை நான் பண்ணல.
ஆமா ஷர்லின், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரியா? ஓ காட், பிரீதா இவன் கண்ணு முன்னாடி தான் இருக்கா. ஒருவேளை இவன் தப்பி தவறி அந்த பிரீதாவை பார்த்துட்டா நான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிப்பேன். இப்ப நான் என்ன பண்றது? டூ ஆர் டைங்கிற சிச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டே பிருத்வி. ஒண்ணு இவன் சந்தோஷமா இருக்கணும், இல்லைன்னா நான். இல்ல கரண், நான் எது கூட ஃபாலோ பண்ணணும்? நான் பிரீதாவை தேடுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே கூட உனக்கு ஹெல்ப் பண்ண, நீ பார்த்தல. நான் உன்னை ஃபாலோ பண்ணல கரண், உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஒருவேளை தப்பி தவறி பிரீதா மேல இவனுடைய பார்வைப்பட்டா நான் இவனை இந்த உலகத்தை விட்டே காணாம போக வச்சிருவேன். இது நிச்சயமா டூ ஆர் டைங்கிற நிலைமைதான். இவன் ஒருவேளை பிரீதாவை பார்த்தான், நான் இவனை இங்க கொன்னுடுவேன். கரண், நான் உன்னை ஃபாலோ பண்ணல. அது வேற எதுவும் இல்ல. பிரீதா நினைச்சு டென்ஷன் ஆயிட்டேன். ஏன்னா வீட்ல யாருக்கும் தெரியாது அவ இந்த மாதிரி காணாம போனது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ஹர் ஆக்ட். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா எல்லாரும் என்ன சத்தம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. சோ யாரும் என் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு தான் உனக்கு இப்போ நான் பிரீதாவை தேடுறதுக்காக ஹெல்ப் பிரீதா பண்றேன். இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. இதே வீட்டில் தான் கிடைச்சிருவா. யூ டோன்ட் வரி, ஓகே? ஆ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ எவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுமா? ஒருவேளை பிரீதாக்கு மயக்கம் தெளிஞ்சாலோ இல்ல யாராவது இவளிங்க பாத்துட்டாலோ நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். ஏதாவது சீக்கிரமா பண்ணி தொலை. அட, நான் இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா? இவளுக்கு எப்படி மயக்கத்தை தெளிய வைக்கிறது? எனக்கு என்ன தெரியும் இவ மயங்கி இருக்காளோ இல்ல செத்து தொலைச்சாலோ? ஐயோ, உனக்கு என்ன பைத்தியமா? கோவத்துல என்ன வேணாலும் பண்ணிடுவியா? இங்க பாரு பிருத்வி, ஐ டோன்ட் கேர். ஏதாவது பண்ணி பிரீதாவை இங்க இருந்து காணாம போக வச்சிரு. வீட்டுக்கு வெளியே தூக்கிட்டு போ. எங்கேயாவது அனுப்பிடு. இவளை யாரும் பார்க்க கூடாது. பிரீதா பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நம்மள பத்தி யோசிக்க ஆரம்பி. நாம 2 பேரும் இந்த வீட்ல இருக்கணும்னா பிரீதா இங்க இருந்து போய் ஆகணும். இங்க பாரு, நான் இப்ப வெளியே போறேன். எல்லாரையும் கண்காணிச்சுக்கிறேன். யாரையும் இந்த ரூம்குள்ள வர விட மாட்டேன். ஆனா ப்ளீஸ் இவளை எப்படியாவது மறைச்சிரு, புரிஞ்சுதா? என்னையா இவ எப்பேற்பட்டவ? இன்னும் உயிரோட இருக்கா? எவ்வளவு வேகமா அட்டாக் பண்ண, அப்படி இருந்து இவளுக்கு மயக்கம் மட்டும்தான் வந்திருக்கு. இவ செத்து போயிருக்கலாம்ல, எதுக்கு இன்னும் உயிரோட இருக்க? பரவாயில்ல, என்கிட்ட இப்பவும் வாய்ப்பு இருக்கு, ஆப்ஷனும் இருக்கு. நான் சொல்லியே ஆகணும், மகேஷ் சார்கிட்ட ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. முன்ன விட ரொம்பவே பெட்டரா இருக்கு. ஹலோ, எங்க பார்த்துட்டு எங்க போற? ஏன் ஸ்ட்ரெஸ்டா இருக்க? இல்ல இல்ல, நான் ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இல்ல. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஒரு குட் நியூஸ். கீழே என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? அத பிரீதாக்கு கிட்ட உடனே சொன்னோம். அங்க ஜட்ஜ் அங்கிள் மகேஷ் அங்கிள் பைத்தியம் சர்டிபிகேட் கொடுத்தாருல, அவர் வாயாலேயே இப்போ மகேஷ் அங்கிள் ஃபிட் அண்ட் ஃபைன்னு சொல்லிட்டாரு மாமா. எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணலான்னு வேற சொல்லிட்டு இருந்தாரு. மகேஷ் அங்கிள் ரொம்ப நார்மல் ஆயிட்டார், நல்லா இருக்காருன்னு சொல்லணுமா. இன்ஃபேக்ட் அவரு இன்னொன்னு சொன்னாரு, தேங்க் காட் நான் இந்த பார்ட்டிக்கு வந்தேன், இல்லனா மகேஷ் அங்கிளுக்கு இவ்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. அதனால நான் அத பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன். நிஜமாவே ரொம்ப நல்ல நியூஸ் தான். நான் இந்த நல்ல நியூஸ் போய் அக்கா கிட்ட சொல்லிட்டு வரேன் மாமா, ப்ளீஸ். உன் அக்கா கிடைச்சாதானே? ரொம்ப நேரமா நான் அவளை தேடிட்டு இருக்கேன். எங்கேயுமே காணோம். ஐ மீன் இங்கேயும் அங்கன்னு எல்லா இடத்துலயும் பார்த்துட்டா எங்கேயுமே காணோம். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இவ்வளவு நேரம் கவலைப்பட்டேன், இப்ப எனக்கு கோவம் வருது. எங்க போனானே தெரியல. இரு நான் போய் அட பார்க்கறேன். வேண்டாம் மாமா, ஷெர்லின் இருக்கால, இந்த ஷெர்லின் தான் என்கிட்ட சொன்னா அக்கா ஸ்மோக்ல காணாம போயிட்டாங்க, அது அவங்க ஆக்ட்ல ஒரு பார்ட், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னா. ஆமா, அது நான் அந்த ஆக்ட்ல ஒரு பார்ட் தான். அந்த பார்ட்டும் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது. எனக்கும் அவ கிடைக்கல. கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? கிடைக்கலன்னு அர்த்தம். ஆக்சுவலா என் கண்ணிலையும் பண்ணல. நான் ஒண்ணு பண்றேன், நான் அங்க போய் பார்க்கறேன். நீங்களும் போய் தேடுங்க. சரி, நான் அங்க பாக்குறேன். ஏய் ஸ்ருதி, இங்க பாரு, நான் சொல்றது கேளு.
அது நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம அங்க போய் தேடலாம். நாங்க ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். அட நான் கூட தான் அங்க செக் பண்ணிட்டேன். அங்க யாருமே இல்ல. நான் எங்க தான் பார்க்கல. சோ அக்கா அங்க இருக்காங்களா நான் பார்த்துட்டு வர போறேன். ஸ்ருதி நான் சொல்றது கேளு. அக்கா ஐயோ, அக்கா 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 எங்கேயுமே இல்லையே. பிரீதா அக்கா அக்கா இந்த அக்கா எங்க போனாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் அங்கேயும் செக் பண்ணேன் இங்கேயும் செக் பண்ணேன். அது